வணக்கம். நம்மளோட மூல ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வை அலச போறோம். ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றம், எந்த ஒரு படுகொலையோ பெரும் ஆயுத மோதலோ இல்லாம நடந்தேறி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க, 1688ல நடந்த அந்த விசித்திரமான நிகழ்வுக்குள்ள போகலாம். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி ஓடும். ஒரு சொட்ட இரத்தம் கூட சிந்தாம ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவை எப்படிங்க அரியணையிலேருந்து இறக்க முடியும்? எந்த ஒரு உள்நாட்டு போரும் இல்லாம ஒரு முழுமையான ஆட்சி மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு? இந்த முரண்பாடு தான் நம்ம சோர்ஸ்ல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். இத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் இது எப்படி வரையறுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 1888ல நடந்த இந்த ஆங்கிலேய புரட்சிய ரத்தமில்லா புரட்சி அல்லது புகழ்பெற்ற புரட்சின்னு சொல்றாங்க. அடிப்படையில கத்தோலிக்கரான மன்னர் 2ஆம் ஜேம்ஸ பதவியிலிருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலா அவரோட புராட்டஸ்டன்ட் மகளான மேரியையும் அவங்களோட டச்சு கணவர் வில்லியம் ஆஃப் ஆரஞ்சையும் அரியணையில உட்கார வச்சாங்க. இது சும்மா ஒரு ஆட்சி மாற்றம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றம். இந்த வரலாற்று பதிவை நாம ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல, இந்த ரத்தமில்லா புரட்சினா என்ன, அப்புறம் இந்த எழுச்சிக்கான காரணங்கள் என்ன, அதோட திருப்புமுனை, புரட்சியின் போக்கு, கடைசியா அது எப்படி ஒரு புதிய அரசியல் அமைப்பு சகாப்தத்தை உருவாக்குச்சுன்னு வரிசையா பார்க்கலாம். சரி, முதல் பகுதியான இந்த இரத்தமில்லா புரட்சி, அதாவது படுகொலைகளே இல்லாத ஒரு ஆட்சி மாற்றத்தை பத்தி இப்ப பாப்போம். அடுத்து, ஒரு புயல் உருவானதுக்கான பின்னணி, அதாவது இந்த மக்கள் எழுச்சிக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆவணங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த புரட்சிக்கான காரணங்கள் ரொம்பவே சிக்கலானவை. இது வெறும் அரசியல் மட்டும் இல்ல, ஆழமான மத கவலைகளையும் உள்ளடக்கியது. மன்னர் 2ஆம் ஜேம்ஸோட கத்தோலிக்க ஆதரவு நிலைப்பாடும் பெரும்பான்மையா இருந்த புட்ரஸ்டன் மக்கள் கிட்ட அவர் நடந்துகிட்ட விதமும் தான் இந்த மிகப்பெரிய அதிருப்திக்கு முக்கிய காரணம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நேரடி கருத்தியல் மோதல். மன்னர் 2ஆம் ஜேம்ஸ் மன்னர்களின் தெய்வீக உரிமை அப்படிங்கிற கோட்பாட்டுல தீவிரமா நம்பினார். அதாவது, தான் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், மக்களுக்கு கிடையாதுங்கிற எதேச்சாதிகார எண்ணம். ஆனா மறுபுறம் இங்கிலாந்தோட சக்தி வாய்ந்த அரசியல் கட்சிகளான விக்ஸ் அப்புறம் டோரிஸ், இவங்க 2 பேருமே பாராளுமன்றத்தோட மேலாதிக்கத்தையும் அரசியலமைப்பு விதிகளையும் நிலைநிறுத்த விரும்புனாங்க. இந்த எதேச்சாதிகாரத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் இடையிலான மோதல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நிலைமை எப்படி தீவிரமாச்சுன்னு பாருங்க. மன்னர் ஜேம்ஸ் இஷ்டத்துக்கு நடந்துக்க ஆரம்பிச்சாரு. மக்களோட விருப்பத்துக்கு எதிரா முக்கிய பதவிகள்ல கத்தோலிக்கர்களை நியமிச்சாரு. அது மட்டும் இல்லாம திருச்சபையையும் எதிர்ப்பாளர்களையும் அடக்க திருச்சபை ஆணைய நீதிமன்றத்தை திரும்ப கொண்டு வந்தாரு. 1685ல பாராளுமன்றத்தையே கலைச்சிட்டாரு. அதுவும் பத்தாதுன்னு மான்மோத் கிளர்ச்சிய தலைமை நீதிபதி ஜெஃப்ரிஸ் மூலமா ரொம்ப கொடூரமா அடக்கினாரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட பயத்தையும் கடுமையான கோவத்தையும் தூண்டிவிட்டுச்சு. அவர் நாட்டுக்குள்ள பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரோட வெளிநாட்டு உறவுகளும் நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. பிரான்ஸோட கத்தோலிக்க மன்னரான 14ஆம் லூயிஸுடனான ஜேம்ஸோட நெருக்கம் பெரும்பான்மையா புரொட்டஸ்டன்ட்கள் இருக்கிற இங்கிலாந்துல பெரும் பீதியை ஏற்படுத்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்துல மறுபடியும் கத்தோலிக்க ஆதிக்கத்தை கொண்டு வர சதி செய்றாங்களோன்னு மக்கள் தீவிரமா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். பொறுமை இழந்து விளிம்பிற்கே தள்ளப்பட்ட அந்த முக்கியமான திருப்புமுனை. 2 முக்கிய நிகழ்வுகள் தான் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் அதிரடி நடவடிக்கைக்கு தள்ளுச்சு. ஒன்னு, 1687ல ஜேம்ஸ் வெளியிட்ட சகிப்புத்தன்மை பிரகடனம். இது சிறுபான்மையினருக்கு சலுகை மாதிரி தெரிஞ்சாலும் கத்தோலிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துற தந்திரமா தான் பார்க்கப்பட்டுச்சு. 2வது, அதுதான் ரொம்ப முக்கியம், அவருக்கு ஒரு கத்தோலிக்க ஆண் வாரிசு பிறந்தது. அது வரைக்கும் ஜேம்ஸ்க்கு பிறகு அவரோட புரொட்டஸ்டன்ட் மகள் ஆட்சிக்கு வருவார் நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண் வாரிசின் பிறப்பு ஒரு பெரிய கத்தோலிக்க வம்சத்தையே உருவாக்கிடுங்கிற பயத்தை கொடுத்துச்சு. இதனால எப்பவும் எதிரெதிர் துருவங்களா இருக்கிற விக்ஸ், டோரிஸ் 2 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்தாங்க. அடுத்து நாம பார்க்க போறது புரட்சியின் போக்கு, அதாவது ஒரு மன்னரோட அசுரவேக வீழ்ச்சி. நம்ம ஆவணங்கள்ல இருக்கிறபடி நிலைமை கைமீறி போறத பார்த்த விக் மற்றும் டோரி தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் துணிச்சலான முடிவை எடுத்தாங்க. அட்மிரல் ஹெர்பர்ட் அப்படிங்கிறவர் மூலமா ஹாலந்துல இருந்த வில்லியம் ஆஃப் ஆரஞ்சிற்கும் அவர் மனைவி மேரிக்கும் இங்கிலாந்து மேல படையெடுத்து வருமாறு ஒரு ரகசிய அழைப்பை அனுப்புனாங்க. அரசியலமைப்பு முடியாட்சியில நம்பிக்கை இருந்த வில்லியமும் சரி நாம வருவோம்னு அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டாரு. இந்த நிகழ்வுகளோட காலவரிசையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடந்திருக்குன்னு புரியும். நவம்பர் 15, 1688ல வில்லியம் தம் படைகளோட டர்பே துறைமுகத்துல வந்திறங்கினாரு. எந்த ஒரு பெரிய போரும் நடக்கல. வெறும் 1 மாசத்துக்குள்ள, அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி மன்னர் ஜேம்ஸ் தம் குடும்பத்தோட பிரான்ஸ்க்கு தப்பி ஓடிட்டாரு. உடனே பிப்ரவரி 13, 1689ல வில்லியமும் மேரியும் இங்கிலாந்தோட இணை மன்னர்களா முடிசூட்டப்பட்டாங்க. ஒரு மாபெரும் பேரரசு இவ்வளவு வேகமா விழுந்தது உண்மையிலே சரித்திரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம்தான்.
மன்னர் ஜேம்ஸ் ஏன் ஒரு போர் கூட செய்யாம அப்படி தப்பி ஓடினாருன்னு யோசிக்கிறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. வில்லியம் படைகளோட இறங்கியதும் ஜேம்ஸோட சொந்த ராணுவமே அவரை பாதுகாக்க மறுத்துடுச்சு. அவரோட மிக நெருங்கிய நண்பரும் தலைமை தளபதியுமான சர்ச்சில் அவரை விட்டு விலகிட்டாரு. இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய அதிர்ச்சி, ஜேம்ஸோட சொந்த மகளான அன்னை கூட எதிர்க்கட்சியோட கை கோர்த்துட்டாங்க. இந்த அதீத உளவியல் மற்றும் அரசியல் தனிமைப்படுத்துறதுதான் ஜேம்ஸ ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாம நாட்டை விட்டு ஓட வச்சுது. சரி, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு புதிய அரசியலமைப்பு சகாப்தம் மற்றும் அதோட நீடித்த மரபு. இந்த 1688 நிகழ்வுகள் மூலமா ஒரு விஷயம் உறுதியாச்சு. ஒரு மன்னர் தனக்கு தோணினபடி ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற எதேச்சாதிகாரத்திற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலா அரசியலமைப்பு முடியாட்சி அப்படின்னு ஒரு புதிய அமைப்பு நிறுவப்பட்டுச்சு. சிம்மாசனத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்த அரசியல் அதிகாரம் பறிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தோட கைகளுக்கு நிரந்தரமா மாற்றப்பட்டுச்சு. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் அதிகார மாற்றம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு உணர்த்துற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த புரட்சி இங்கிலாண்டோட மட்டும் நின்னுடல. மக்கள் தங்கள் ஆள்ற அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம், தப்புன்னா மாத்தலாம் அப்படிங்கிற நவீன அரசியல் ஜனநாயகத்துக்கான விதைகளை இதுதான் தூவியது. இந்த அடிப்படை சிந்தனை தான் பின்னாடி அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல சுதந்திர கருத்துக்களையும் ஜனநாயக அமைப்புகளையும் ஆழமா பாதிச்சு இன்னைக்கு நாம பார்க்குற உலகளாவிய ஜனநாயகத்துக்கே அடித்தளமா அமைஞ்சது. நம்ம மூல உரையில இருக்கிற இந்த ஒரு வலிமையான மேற்கோளை படிக்கும் போதே சிலிர்க்கும். ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாமல், படுகொலைகள் அல்லது உள்நாட்டுப் போர்கள் இல்லாமல் ஒரு ராஜா பதவி இறக்கப்பட்டு மற்றொருவர் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா அதிகார மாற்றங்கள் எப்போதுமே இரத்தக்களரியா தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ விதியை மாற்றி எழுதின ஒரு காவிய நிகழ்வு அதோட இதை பார்க்க வேண்டியிருக்கு. நாம இப்போ இந்த விளக்குவரையோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். 17ஆம் நூற்றாண்டுல மன்னர்களோட அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டு சட்டத்தின் ஆட்சி மேலோங்கிய அந்த ஒரு தருணம் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற ஜனநாயக உரிமைகளுக்கும் அரசமைப்பு சட்டங்களுக்கும் ஆணிவேரா இருக்கு. எதேச்சாதிகாரத்தை எதிர்க்க 1688ல அவங்க பயன்படுத்தின அந்த அமைதியான கட்டமைப்பு இப்போ இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல நம்மளோட ஜனநாயக அமைப்புகளை எப்படி தொடர்ந்து பாதுகாக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.